ஒரு பையன் இந்த ஒன்று பையன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன்னு அதில் கை ஒரு சின்ன பையன், ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை இருக்கும்போது அந்த அம்மா வீடு அங்கே இருக்குது, இப்படி தள்ளி இருக்குது, இவ்வளோ வீடெலாம் இல்லை, இங்கே தள்ளி வீடு இருக்கும். அதுலேருந்து கொண்டாந்து இந்த மரம் இருக்குள்ள ஒரு துரத்தி மரம், அந்த மரத்தில் தான் அவங்க தங்குற இடம் போனது. அதை தொட்டில் கட்டி அந்த குழந்தைய அந்த மரத்தில் போட்டு இது வேலை பார்க்கும். அந்த டயத்தில் ஒரு ஐயர் ஒரு தன்னாசின்னு சாமி கூட 2 பேர் வந்தாங்க. அவங்களாம் அந்த வைத்தியம் பார்க்குறவங்க, ஊருக்கு வைத்தியம் போயிடலாம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் போய் அன்றைக்கெல்லாம் அப்படித்தான் போய் ஏதாவது குழந்தைகளுக்கு எப்படி என்ன ஏதுன்ட்டு ஊருக்கு போவாங்க, ஊருக்கு பார்ப்பாங்களாம். அந்த மரத்துலேயே தங்கி இருந்திருக்காங்க. அந்த மரத்தடியே அது என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நல்லா ஏமா. ஆமாம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு முதல்ல வந்த அன்றைக்கே ரொம்ப பசியோடு உட்காந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ நிராகாரம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த பேச பிடிக்கும் போகும், அது நல்ல மரம் பார்த்துக்கும் போவாங்க அடிக்கடி. ஆமாம், அந்த அம்மா பிறந்தது என்ன கூட்டம்? ஆமாம், பெருங்குடி கூட்டம் கொடுத்தது இங்கே அங்கே. அப்போ எங்கள் அப்பா விடலாம் அங்கே. அதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ பால் மற்றது குழந்தைக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ குழந்தைங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா இதை அப்புறம் டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, கொடுப்பாங்க. இதை ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் தவறுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க அண்ணார் காலத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதோ ரொம்ப பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் கூப்பிட்ருக்காரு, ஏதோ அர்ஜென்ட்டாக அங்கே வர சொல்லி. சரி அண்ணன் எதுக்கோ கூப்பிட்றாருன்னு போயிருக்கு. ஒரு கண்ணாவுனா பிடிச்சி திட்டிருக்காரு அண்ணன். இங்கே வந்திருக்கு கிணறு, இங்கே எங்கேயும் இருந்திருக்கு, இங்கேயும் அந்த பக்கமே இருந்திருக்கு. 2 குழந்தை இந்த காட்டுக்குள்ள ஓட்டி இருந்து முடிஞ்சிருச்சு. அதை பார்த்து வீட்டுக்காரனும் கல்வி. ஆமாம், இந்த 2 பேர் சாமி 2 பேரும் எங்கேயும் வெளியில் போயிருக்காங்க. போயிட்டு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி சொன்னார்னு அவங்க 2 பேர் நெருப்புலேயே இறங்கிட்டாங்க. அது ஐயன் தன்னாசி. அதுக்கப்புறம் தெய்வம் மாறிட்டாங்களா? அவங்க ரொம்ப நாள் எத்தனை வருஷம் ஆச்சோ அது தெரியல. அதுக்கு பிற்பாடு திடீர்னு ஏதோ புத்துக்கிற மாதிரி எனக்கு வந்திருக்கு. அது யாரோ இடிச்சிருக்காங்க. இடித்து ஏதோ பண்ண போகும்போது நான் நல்லா ஐயம்மன் தான் தெய்வமாக வந்திருக்கேன். அது ஊருக்காரங்களாம் வச்சு நல்லா ஐயம்மன் கும்பிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் சும்மா சின்னதாக வச்சு கும்பிட்ருக்காங்க. அது கொஞ்சம் கோவில் கட்டி மாதிரி கப்பிடுச்சுன்னா அப்படியே போயிடுச்சாங்க. அதுதான் அதனுடைய வரலாறு சொல்கிறாங்க. என்னங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு பெரியவர்கள் நம்ம சொன்னது